கிறிஸ்துவின் இணையில்லா இனிதான இன்ப நாமத்தில் நான் உங்களை இந்த அருணோதயம் நிகழ்ச்சி கூடாக நான் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் தியானத்திற்கு நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்வோம். மாற்கு எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வாக்கியம். நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஜெபம் செய்கின்றோம். நாங்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்விலே நாங்கள் ஜெபம் செய்கின்றோம், மன்றாடுகின்றோம். நடக்கின்ற பொழுது, இருக்கின்ற பொழுது, பயணம் செய்கின்ற பொழுது, உணவு உட்கொள்ளுகின்ற பொழுது, அது உண்மைதான். இதிலே நாங்கள் பார்க்கின்றோம், இதிலே சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே நாங்கள் என்னத்தை அவதானிக்கின்றோம் என்றால், சோதனை எங்களுக்கு வரும் என்பதிலே நாங்கள் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த சோதனைகளை நாங்கள் எவ்வண்ணமாக ஜெயம் கொள்ள வேண்டும், எவ்வண்ணமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு மாருத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சில நேரத்திலே எங்களுடைய இந்த நாளாந்த வாழ்வியல்லே நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்கின்றோம், குடும்ப காரியங்களை செய்கின்றோம், எதிர்கால காரியங்களை செய்கின்றோம். இந்த வருடத்திலே சில திட்டமிடல்களை நாங்கள் போட்டிருப்போம். அதை செய்வதற்காக நாங்கள் அதிகம் எங்களுடைய சரீரத்தை வருத்தி நாங்கள் கசப்பாக்கி கொண்டு கசக்கி பிழிந்து நாங்கள் பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அது செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை, செய்ய வேண்டும். ஆனாலும் அந்த வேலைகளை நாங்கள் செய்வதன் மாத்திரமல்ல, விழித்திருந்து ஜெபிப்பதற்கு எங்களை ஆயத்தமும் செய்ய வேண்டும். எங்களுடைய சரீரத்துக்கு ஏற்ற வகையான வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும். வேலைப்பளுக்கள் அதிகமானால் ஜெபம் செய்ய முடியாது, மாம்சம் பலவீனத்தை உண்டு பண்ணும். அதற்கு கீழே உள்ள வார்த்தை அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எவ்வண்ணமாக வென்றால், மாம்சமோ பலவீனம் உள்ளது. எங்களுடைய மாம்சம் பலவீனம் உள்ளது. இதில் சொல்லப்பட்ட பலவீனம், நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதபடி பலவீனம் உள்ளது. ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. இதில் 2 வகையான கருப்பொருட்கள் இருக்கின்றது. எங்களுடைய ஆவிக்குரிய போராட்டத்துக்கும் இந்த மாம்ச பலவீனம், நாங்கள் அதிலே கரிசனை செலுத்தாவிட்டால் நாங்கள் தோற்று போய்விடுவோம். எனவே ஆவியையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய மாம்சத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். விழித்திருந்து ஜெபிப்பதே இதற்கான மாருத்திரம் என்பதை இதிலே கூறப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் ஜெபம் செய்வோமா? இந்த நேரத்திலும் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெப நிலையிலே இருப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் தந்தையே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி. ஆண்டவரே, அருணோதயம் நிகழ்ச்சி கூடாக இன்றைய நாள் தியானத்தை நாங்கள் செவிசாய்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய சரீரம் ஆண்டவரே பலவீனம் உள்ளது, ஆனால் உங்களுடைய ஆவியோ உற்சாகம் உள்ளது. நாங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெயித்து ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெயம் தருகிற தேவன் எங்களோடு இருக்கிறேன். இந்த காணொளிகளை அவதானிக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சோதனைகளை ஜெயிக்க உதவி செய்யும், பலப்படுத்துவீராக. வல்லமையுள்ள இயேசுவின் இனிதான இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.